நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு, மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு, நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் கொண்டு கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உன் புள்ள பேசும்போதே இந்த மாதிரி பேசாதீங்கன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான்.